ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ராகி இட்லி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பு ராகி போட்டுக்கலாங்க. இதில் 3/4 கப்பு இட்லி அரிசி போட்டுக்கலாங்க. 1/4 கப்பு உளுந்து போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் ஒரு 6 டைம் நல்லா கழுவிட்டு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. மூடி போட்டு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. அவளு இந்த சின்ன கப்பில் ஒரு கப்பு ஊற வச்சுக்கலாங்க. இல்லை 1 கப்பு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது நம்மளோட ராகி உளுந்து அரிசியெல்லாம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ கிரைண்டரில் அரைச்சிக்கலாங்க. அவ்வளோ சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட்டிக்கலாங்க. இப்போ மாவு கரெக்டான பதத்தில் ஆட்டிடுச்சுங்க. இப்போ மாவு அள்ளிக்கலாங்க. மாவுக்கு 1 ஸ்பூன் கல் உப்பு போட்டு கரைச்சிக்கலாங்க. மாவை ஒரு மூடி போட்டு ஓவாவுக்கு ஒரு மூடி போட்டு ஃபுல் நைட்டு நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இட்லி மாவு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக நல்லா பஃபியாக சூப்பராக உப்பி வந்திருக்குங்க. ராகி இட்லிக்கு நம்ம அரைச்ச மாவு பாருங்கள், நல்லா சூப்பராக உப்பி நல்லா புளிச்சு வந்திருக்குங்க. இப்போ இட்லி ஊற்றிக்கலாங்க. அடுப்பில் இட்லி சட்டியை வச்சுட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இட்லி சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போ எடுத்துக்கலாங்க. இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ராகி இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ராகி இட்லி பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ராகி இட்லியை இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.